நிக்கிற இடம் தெரியாம நின்னுட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கு. யாரு? ஓமாவன். கணவரனுக்கு திருடா பிடிக்கும். எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். இட்ஸ் ஓகேடா. இட்ஸ் ஓகேடா. சோக்கடா. என்னமோ நடக்க போகுது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா என்னமோ நடக்குது. ஒரு குடும்பத்தை எங்கேயும் பார்க்க முடியாது. அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பிலவ வருடம் மாசி மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை வளர்பிறை 10/3/2022. அஷ்டமி திதி மறுநாள் அதிகாலை 5:34 வரை. அதன் பிறகு நவமி திதி. மேல் நோக்குள்ள ரோகிணி நட்சத்திரம் காலை 11:30 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள மிருகசீரிஷம் நட்சத்திரம். மந்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 6:30 வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: மீன லக்னம், ரிஷபத்தில் சந்திரனும் ராகுவும், விருச்சிகத்தில் கேத்து, மகரத்தில் செவ்வாய் சுக்கிரனுடன் சனி பகவான், கும்பத்தில் சூரியன் புதனுடன் குரு பகவான். இன்று என்ன செய்யலாம்? கடன் தீர்க்க, விவாதங்கள் நடத்த, அதிகாரிகளை சந்திக்க, தற்காப்பு கலைகள் பயில, சொத்து பிரச்சனை பேசி தீர்க்க, கண் திருஷ்டி கழிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரங்களே, விழுதுகள் மரத்தை தாங்கலாம், ஆனால் வேர்கள் மட்டுமே மரத்தை வாழ வைக்க முடியும். நம்மை சுற்றி எத்தனையோ சொந்த பந்தங்களெல்லாம் இருக்கலாம், ஆனால் கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் தான் மிக மிக முக்கியம். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் குடும்ப பாசத்துக்கு ரொம்ப கட்டுப்பட்டவர்களாக இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதிகளுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. உச்ச வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உங்கள் பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க. குழப்பம் தடுமாற்றத்திலிருந்து விடுபட்டு தைரியமாக சில முக்கியமான முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. எல்லாவற்றிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் கூட இன்னைக்கு பேசலாம். அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. வீடு மாறுறதுக்கு வீடு தேடிட்டு இருக்கீங்க. அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி சொந்த பந்தங்களோடு இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. லாபஸ்தானத்தில் பூர்வ புண்ணியாதிபதி உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைங்க படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் காட்டுவாங்க. அவங்கள பற்றி இருந்து வந்த கவலைகள் அதெல்லாம் இன்னைக்கு விலக ஆரம்பிக்கும். பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்களாம் அறிவாளியாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய சில சம்பவங்கள் குடும்பத்துக்குள்ளார இன்னைக்கு நடக்குங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. குறிப்பாக உங்கள் ராசிநாதன் செவ்வாயே 10ஆம் இடத்துல கேந்திர பலம் பெற்று உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அலுவலகத்தில் இன்னைக்கு உங்களுடைய மரியாதை கொஞ்சம் அதிகமாகும். உங்ககிட்ட மறைஞ்சு கிடந்த சில திறமைகள் அதெல்லாம் பயன்படுத்துறதுக்கான வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு அருமையாக கிடைக்கும். அதனால் மூத்த அதிகாரியினுடைய பாராட்டு இன்னைக்கு நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெட்டிப்பு லாபம் எல்லாமே இருக்குதுங்க. புதுசாக ஏதாவது முதலீடு செய்யலாமா, புது பிரான்ச் ஏதாவது தொடங்கலாமா, அந்த மாதிரியான யோசனைகள் இன்றைக்கி உள்மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியும். அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் காலையில் 11:30 மணிக்குள்ளார முக்கிய வேலைகளை முடித்தால் நலமாக இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத வெற்றிகளை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷப ராசிக்காரங்களே, பிறருக்கு உதவும் வாய்ப்பை இறைவன் உனக்கு தந்தால் அதை கண்ணியத்துடன் செய், கர்வத்துடன் ஒருபோதும் செய்யாதே. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அடுத்தவங்களுக்கு தெரியாமல் மற்றவர்களுக்கு உதவக்கூடியவர்களாக இருப்பீங்க. யாராவது ஏதாவது கேட்டு வந்தாலும் அமைதியாக அவங்களுக்கு உதவுவீங்க. அதை அடுத்தவங்கள்ட்ட சொல்லி காட்டவும் மாட்டீங்க. அப்படிப்பட்ட நேர்மையான மனசு கொண்ட உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லதுங்க. வீண் விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. குறிப்பாக ரோகிணி நட்சத்திரத்தில் காலையில் 11:30 மணி வரைக்குமே சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரங்க காலையில் 11:30 மணி வரைக்குமே கொஞ்சம் நிதானமாக கோபப்படாமல் இருந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் காலையில் 11:30 மணி முதல் சந்திரன் பயணம் செய்ய போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்க இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. இரவு நேர உணவும் சீக்கிரமாக சாப்பிட்றது நல்லது. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இதெல்லாம் ரொம்ப நேரம் நீங்கள் செலவழிக்காதீங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய பதிவுகளையும் நீங்கள் கவனமாக பதிவிடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பொதுவாகவே ராசிக்குள்ளார சந்திரன் இருந்தால் திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு கருத்துக்களை வெளியிடுறது, கருத்துக்களை பதிவு செய்கிறது, இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால தான் இன்றைய தினம் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு இன்றைக்கு பரவாயில்லைங்க. இன்றைய தினத்தில் திடீர்னு ஏதாவது செலவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி உங்களை மட்டம் தட்டுற மாதிரி ஏதாவது விமர்சித்து பேசுவாங்க. வதந்திகளை சிலர்லாம் பரப்பி விடுவாங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்து அதெல்லாம் கேட்டு நீங்கள் டென்ஷன் ஆகிடக்கூடாது. கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி குடும்பத்தில் ஏதாவது சின்னதாக உங்களை பற்றி குறை சொன்னாங்கன்னா பொறுமையாக கேட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. என்ன போய் எப்படி நீ இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா மேலே கொஞ்சம் சண்டை தாங்க வர செய்யும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. ஆனால் இன்றைக்கி யாருக்கும் கடன் தர வேண்டாம். அந்த வகையில் கவனமாக இருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் சில விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். இருந்தாலும் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு சீரகத்தோட கொஞ்சம் வெல்லம் கலந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரங்களே, சோகம் துன்பம் இந்த ரெண்டுமே வாழ்க்கையின் மிகப்பெரிய கண்ணாடிகள். அதை கடந்து செல்ல நாம் பாடம் கற்றுக்கொண்டால் அதைவிட மிகப்பெரிய வெற்றி வாழ்க்கையில் வேறேதும் இல்லை. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டவங்க நீங்கள் தாங்க. சோகமாக எப்பொழுதும் நீங்கள் இருக்க மாட்டீங்க. மனசுக்குள்ளார 1008 துன்பங்கள் இருந்தாலும் அதை அடுத்தவங்கள்ட்ட வெளிக்காட்டிக்காமல் எனக்கு என்ன குறைச்ச, நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு பெருமையாக பேசிக்கொள்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் தரக்கூடிய வகையில் உங்கள் ராசிநாதன் புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. 9வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய புகழ் ஒரு படி உயருங்க. இதெல்லாம் கூட உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு சிலர் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சில திறமைகளை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. பல விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேங்க, ஆனால் எதையுமே வெளிப்படுத்தாமல் அமைதியாக இருக்கீங்களே அப்படின்னு ஒரு சிலர் கேட்கும் பொழுது வாய்ப்பு கிடைக்கிறப்ப தானேங்க அதெல்லாம் சொல்ல முடியும் அப்படின்னு நீங்கள் தன்னடக்கமாக பதில் சொல்வதை பார்த்து எல்லாருமே இன்னைக்கு கொஞ்சம் ஆச்சரியப்படுவாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சிடுசிடுப்பு அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. என்னதான் சொல்லுங்கள், இந்த அஷ்டமத்து சனி இன்னும் முடிஞ்ச பாடில்லை. அவர் ஏதாவது ஒரு பக்கத்தில் ஏதாவது ஒரு சீண்டல் சினுங்களை பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது எல்லா விஷயத்திலும் நல்லது. குறிப்பாக பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. எத்தனை வருஷ பழக்கமாக இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக எல்லார்ட்டும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சுக்கிரன் 2வது வீட்டை பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. 8வது வீட்டில் மறைஞ்சிருந்தாலும் கூட
ரெண்டாவது வீட்டை பார்க்கறதுனால குடும்பத்தில் எல்லா வகையிலும் இன்னைக்கு சந்தோஷம் இருக்குதுங்க. ஏற்கனவே கல்யாண விஷயம் பேசிட்டு இருக்கீங்க, இன்றைக்கும் தொடர்ந்து பேசலாம். ஏதாவது சின்ன சின்ன முன்னேற்றங்கள், நல்ல பதில் கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்னைக்கு பரவாயில்ல, எதிர்பார்த்த லாபம் இருக்கும். வேறு மொழிக்காரங்க, வேறு இனத்தை சார்ந்தவங்க, அவங்க மூலமாக வியாபாரத்தில் இன்னைக்கு திடீர்னு உங்களுக்கு லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உத்தியோக வகையில் இருந்து வந்த சின்ன சின்ன நெருக்கடிகள் அதெல்லாம் குறையறதுக்கான சூழல் இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் நிதானம் தேவைப்படுதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க காலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க, ஆனால் மாலையில் மகிழ்ச்சியான செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரங்களே, சில காயங்கள் மருந்தால் சரியாகும், சில காயங்கள் மறந்தால் சரியாகும். ஆமாங்க, நீங்கள் சில விஷயங்களை எல்லாம் மனசுக்குள்ளார போட்டு வச்சுக்கிறதே இல்லைங்க. இழப்புகள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் இதெல்லாம் அப்பப்போ நீங்கள் மறந்து போயிடுவீங்க. நல்லதை மட்டும் நாம் நினச்சி மனசுக்குள்ளார வச்சுப்போம். அதை நினச்சி பார்த்தா தான் நமக்குள்ளார ஒரு தெம்பு, தைரியம்லாம் வரும். கண்டதை போட்டு வச்சுக்கிட்டு எதுக்கு குழம்புவான அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுதும் எங்கும் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் யோகாதிபதி குரு பகவானுக்கும் கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. தாய் வழியில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். தாய் வழி உறவினர்களோடு இருந்து வந்த சின்ன சின்ன விவாதங்கள் அதெல்லாம் இன்னைக்கு சரியாகுங்க. விடுபட்ட உறவை புதுப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு உற்சாகமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குதுங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பழைய நண்பர்களோட இன்னைக்கு மனம் விட்டு பேசுவீங்க. அவங்களும் சில முக்கியமான விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்லைங்க. எல்லா வகையிலுமே லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஜெயிச்சு காட்டுவீங்க. வெற்றியும் சந்தோஷத்தையும் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பங்குதாரர்களோட சின்ன சின்ன மோதல் கொஞ்சம் இருக்குங்க. எல்லாரும் உங்களை மாதிரியே இருந்துட மாட்டாங்க, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால பங்குதாரர்களோட சில விஷயங்களை நீங்கள் விட்டு பிடிச்சு கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா கண்டகச்சனி அப்படின்னாலே பார்ட்னர்ஷிப்பில் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அதில் தொந்தரவுகள் இருக்க தான் செய்யும். அதனால் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. ஒரு மரியாதையும் கிடைக்கும், ஒரு அங்கீகாரமும் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் செல்வாக்கு அதிகரிக்கும். எல்லா இடத்துலையுமே உங்கள் பேச்சுக்கு மரியாதை இருக்குங்க. ஆனால் பூசம் நட்சத்திரக்காரர்கள் முக்கியமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் காலையில் 11:30 மணிக்குள்ளார பண்ண பாருங்கள். 11:30 மணிக்கு பிறகு சின்ன சின்ன தடைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. இன்றைய தினத்தில் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு, மகிழ்ச்சியும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கும் அமைகிறது. சிம்ம ராசிக்காரங்களே, 1000 பேரை கூட எதிர்த்து நில், ஆனால் ஒருவரை கூட எதிர்பார்த்து நிற்காதே. ஆமாங்க, இதுதாங்க உங்களுடைய கொள்கை. யாருடைய நிழலிலும் வாழ்வதற்கு நீங்கள் எப்பொழுதுமே தயங்குவீங்க. தன் கையே தனக்குதவி. நம்ம உழைப்பில் நாம் முன்னேறி வரணும். நாளைக்கு ஒருத்தவங்க நிழலில் இருந்துட்டு அவங்க சொல்லி காட்டும்போது நம்ம மனசு தாங்காது அப்படின்னு எங்கும் எப்போதும் சுய கௌரவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. சனி பகவானும் உங்களுக்கு வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்கு 10வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புது தொழில் ஏதாவது தொடங்கிறது அல்லது இருக்கிற தொழிலை இன்னும் கொஞ்சம் பெருசுபடுத்துறது, இன்னும் கொஞ்சம் முதலீடு செய்கிறது, வியாபாரத்தை இன்னும் கொஞ்சம் பெருசாக்குறது, அந்த மாதிரியான முயற்சிகள், அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்
அதெல்லாம் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. வியாபாரத்தில் இன்னைக்கு கூடுதலாக லாபம் கிடைக்கும். வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு சின்ன சின்ன அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சந்திர பலம் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்ன அங்கீகாரங்கள், சின்ன சின்ன வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்னதாக வீண் சந்தேகங்களால் கொஞ்சம் சந்தோஷ குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் சந்தேகங்களை தூக்கி எறிய பாருங்கள். ஏன்னா சுக்கிரன் கொஞ்சம் சாதகம் இல்லாமல் இருக்கிறாரு, 6வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. ஏன்னா இந்த மின்சார சாதனங்கள், மின்னணு சாதனங்கள்லாம் தொட்டாஞ்சினிங்க மாதிரி அதெல்லாம் சரியாக பயன்படுத்துறீங்கன்னு நல்லாயிருக்கும். இல்லைன்னா திடீர்னு பழுதாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வகையிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11:30 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 11:30 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரங்களே, செலவு போக மீதியை சேமிக்காதே, சேமிப்பு போக மீதியை செலவு செய். ஆமாங்க, இதுதாங்க உங்களுடைய கொள்கை. ஏன்னா நீங்கள் யார் கையையும் எதிர்பார்க்க மாட்டீங்க. தனக்கு ஏதேனும் இழப்பு ஏமாற்றம் ஏற்பட்டாலும் எந்த வீட்டு வாசல்லையும் போய் நின்று கேட்டு பழக்கம் உங்களுக்கு கிடையாதுங்க. அதனால தான் நமக்கு கிடைக்கிற வருமானத்தில் ஒரு 4 ரூபாயை தனியாக எடுத்து வச்சோம்னா நாளைக்கு ஏதாவது சிக்கல்கள் இழப்புகள்னு வரும்பொழுது நம்மை நாமே சமாளிச்சுக்கலாமே அப்படின்னு நமக்கு நாமே திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால உங்களை பார்த்து கூட பார்க்காத மாதிரி வேறு ரூட்டில் போனவங்கள்லாம் இப்போ யூட்டர்ன் அடித்து வந்து உங்களை திரும்பி வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. 5ஆம் இடத்துல உங்களுடைய யோகாதிபதி உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் இன்றைக்கி நீங்கள் பேசலாங்க. அதே மாதிரி 10 வருஷம் 20 வருஷமாக கோர்ட்டு கேஸ் போயின்னு இருக்குங்க அப்படிங்கிற விஷயத்தில் வந்து இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயங்களை விட்டு கொடுத்து அதில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. யார் சாப்பிட்ட மாதிரியும் இல்லைங்க, நடுவில் யாரோ வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்குது. உங்களுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாங்க, பொதுவாக மத்தியில் ஒரு முடிவு எடுப்போங்க அப்படின்னு சில முடிக்க முடியாத விஷயங்களுக்கெல்லாம் தீர்வு காணக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குதுங்க. அதே மாதிரி சகோதர வகையிலையும் இன்னைக்கு சின்ன சின்னதாக உதவிகள் இருக்குது, பாசமும் இருக்குது. ஏற்கனவே இருந்து வந்த சின்னதாக இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. குரு பகவான் கொஞ்சம் சகட குருவாக இருக்கிறாருங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல குருனாலே சகடகுருன்னா என்ன, சங்கடங்களை தர்றது. நீங்கள் ஏதாவது ஒன்று நினச்சி ஆரம்பிப்பீங்க, அது வேறு மாதிரி போய் முடியும். இந்த மாதிரி பண்ணுறது தான் சகடகுருவோட வேலை. அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முன்கூட்டியே கொஞ்சம் திட்டமிட்டு எதையும் செய்ய பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்ல, எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துல சந்திரன் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறதுனால லாபம் உண்டுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இருந்து வந்த சின்ன வேலை சுமை அதெல்லாம் இன்னைக்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் நல்லா இருக்குது, சாயந்தரம் செலவுகள் இருக்குதுங்க. ஆனால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் விட மாலையில் ரொம்ப அற்புதமான சில செய்திகள் எல்லாம் உங்களுக்கு தேடி வருங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் முக்கியமான சந்திப்புகள், முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் காலையிலேயே நீங்கள் வந்து சந்திக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரங்களே, முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் இருந்தால் முன்னேற்றத்திற்கான வாசல் எப்போதும் திறந்திருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் தயக்கம் காட்டாமல், தடுமாற்றம் இல்லாமல்
சில முடிவுகளை எல்லாம் திடீரென எடுத்து பக்கத்தில் இருக்கிறவங்களை எப்பொழுதுமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்குவீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக பேசுறது நல்லதுங்க. குறிப்பாக விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11:30 மணி வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால விசாகம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. பண விஷயமாக இருந்தாலும் சரி, குடும்ப விஷயமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானித்து முடிவெடுங்க. ஏன்னா சந்திராஷ்டமம் அப்படின்னாலே எமோஷ்னல் தாட்ஸ் அதிகமாக வர ஆரம்பிக்கும். திடீர்னு ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு அப்படியா சொன்னாங்க, அதை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு திடீர்னு ஏதாவது பொங்கி எழற மாதிரி வைக்கிறதாங்க சந்திரன் மறையக்கூடிய நாளில் உண்டாகும். ஏன்னா சந்திரன் இன்னைக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும், சின்ன சின்ன முடிவுகளாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் நிதானித்து செய்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஆனால் அதே நேரத்தில் சனி பகவான் செவ்வாயுடன் சேர்ந்து அவர் உட்கார்ந்துருக்கிறார். நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு நடக்குதா இல்லை வேற எதுக்காவது நடக்குதா அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் சின்ன சின்ன பதட்டம் உள்ளுக்குள்ளார இருக்கத்தாங்க செய்யும். நம்மக்கிட்ட தானே இருந்தாங்க, நம்மக்கிட்ட தானே பழகினாங்க, நல்லவங்க மாதிரி தானே தெரிஞ்சாங்க, ஆனால் இப்போ வேறு மாதிரி மாறிட்டாங்களே, இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் யாரை நினச்சும் வருத்தப்பட்டுட்டு இருக்காதீங்க. உங்களுடைய பாதையில் நீங்கள் வேகமாக செல்ல பாருங்க. எல்லாரும் உங்களை அடுத்து தேடி பேசக்கூடிய காலகட்டம் வருதுங்க. 5ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால அடுத்தடுத்து எல்லா வகையிலுமே நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. இருந்தாலும் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுமார் தாங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் காலையில் கொஞ்சம் எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. மாலையில் சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் இடைபடும் நாளாக இருந்தாலும் கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு மிளகு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் கொஞ்சம் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரங்களே, எந்த ஒரு விமானமும் ஓடுபாதை முடிந்தவுடன் நின்று போவதில்லை, அங்கிருந்து தான் அது பறக்க தொடங்குகிறது. அதுபோல தாங்க வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சிருச்சே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது தான் ஒரு புது ஆற்றல், ஒரு புது ஆசீர்வாதத்தை இறைவன் தருகிறாருங்க. இதையெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் நிறையா உணர்ந்திருக்கிறீங்க. முன்னாடி இருந்ததெல்லாம் நீங்கள் வேற, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நீங்களே செதுக்கி உங்களை நீங்களே பக்குவப்படுத்தி கொண்டு உங்களை நீங்களே ஒரு உதாரணமாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. குறிப்பாக விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11:30 மணி வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதுக்கு பிறகு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொடங்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் காலையில் 11:30 மணியிலிருந்து கொஞ்சம் நிதானமாக இன்னைக்கு இருக்கணுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இன்றைக்கும் கவனமாக இருக்கணும், நாளைக்கும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக தாங்க இருக்கணும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ரொம்ப நல்லவங்க கூட இப்போ கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக எல்லார்கிட்டையும் பழகிறது நல்லதுங்க. எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்டு இருக்க வேண்டாங்க. தாயா பிள்ளையானாலும் வாயும் வயிறும் வேறு தான். அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, வெளியில் இருக்கிறவங்கள்ட்டையும் நீங்கள் பக்குவமாக பழகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குங்க, அவசரப்படாதீங்க. அதே மாதிரி நீங்கள் சரக்கு எங்கே வாங்குறீங்க, எப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் யாருக்கும் சொல்லிக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அந்த தொழில் ரகசியம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் நீங்கள் ஆர்வக்குளாரில் சொல்லிட்டு அப்புறம் ஏதாவது நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கக்கூடாதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் சின்ன சின்னதாக ஏதாவது குறை சொல்லுவாங்க.
அதெல்லாம் கண்டுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரங்களே, துன்பத்தில் இருப்பவரை உடனே சென்றுப்பார், செல்வத்தில் இருப்பவரை அழைத்தால் சென்றுப்பார். ஆமாங்க, காசு பணம் வசதி வாய்ப்புன்னு இருக்கிறவங்கள கூப்பிடாமல் நீங்கள் போய் பார்க்க மாட்டீங்க. அழைக்காதவங்க வீட்டை போய் நாம் எதுக்கு அனாவசியமாக மிதிப்பான அப்படின்னு சொல்லிட்டு தன்மானத்தோடு இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் அடிபட்டு கொஞ்சம் சிரமப்பட்டு இருக்கிறவங்க கூப்பிடலைனாலும் நீங்கள் ஓடிப்போய் உடனே பார்க்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. அவங்க கஷ்ட நஷ்டத்தை எப்படியாவது மாற்றணும், அவங்களுக்கு நம்மாலான உதவிகளை ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஒரு தாய் மனசோட எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் இருக்கிறாரு. தீராத சிக்கல்களுக்கெல்லாம் இன்னைக்கு தீர்வு கிடைக்குங்க. இந்த கோர்ட்டு கேஸெல்லாம் இந்த ஜென்மத்தில் முடிகிற மாதிரி தெரியலன்னு நீங்கள் ஓய்ந்து போய் சில விஷயங்களெல்லாம் விட்டுருப்பீங்க. அதில் திடீர் திருப்பங்கள் இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்த்தியே கொஞ்சம் இறங்கி வராருங்க. அப்படி இருக்கும்பொழுது நாமும் கொஞ்சம் தயக்கம் காட்டாமல் போனால் தானங்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான நல்ல சூழ்நிலைகள் இன்றைக்கி உருவாகும். அதனால் ரொம்ப நாள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க. மனசுக்குள்ளார இருந்து வந்த பாரத்தை கொஞ்சம் இறக்கி வச்ச மாதிரி இன்றைக்கி எல்லா வகையிலுமே ஒரு சந்தோஷ செய்தியையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. பிள்ளைகளுடைய கல்யாண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, படிப்பு விஷயமாக இருந்தாலும் சரி, சுற்றி முற்றி எந்த விஷயமாக இருந்தாலும் அதெல்லாம் இன்னைக்கு சாதகமாக உங்களுக்கு முடியுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு, அவரோட புதனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம், செய்யலாம். அரசு அதிகாரிகளை இன்னைக்கு போய் சந்திக்கலாம். வீடு கட்டுறதுக்கு அல்லது ஏற்கனவே வாங்கியிருந்த வீட்டு மனைக்கு சரியாக அப்ரூவல் இல்லாமல் இருந்திருந்தால் அந்த அப்ரூவலுக்கு கூட இன்றைக்கி நீங்கள் முயற்சிகள் செய்யலாம். அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பாதச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால நடக்கும்போது ரோடு கிராஸ் பண்ணும்போது அப்பெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் காலையில் எல்லா விஷயங்களும் நல்ல விதத்தில் நடக்கும். மாலையில் கொஞ்சம் செலவுகள் இருக்குங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலையில் இனிப்பான செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. அதே போல் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ஓரளவு பரவாயில்ல, தவிர்க்க முடியாத செலவுகள் கொஞ்சம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரங்களே, யாரையும் குறைவாக மதித்து எடை போடாதீர்கள். இந்த உலகையே மூழ்கடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட கடலால் ஒரு துளி எண்ணெயை மூழ்கடிக்க முடியாது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் சமமாக பழகுவீங்க, எல்லாரையும் உயர்ந்தவர்களாக பார்ப்பீங்க, ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒரு திறமை இருக்கும் அப்படின்னு நம்புவீங்க. அப்படிப்பட்ட பரந்த மனசுக்கு சொந்தக்காரர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் எல்லா வகையிலுமே ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ராசிக்குள்ளார ஜென்ம சனி உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால மறதியெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும், பண விஷயமாக இருந்தாலும், குடுக்கல் வாங்கல் விஷயம் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் எழுதி வைங்க. எழுதியெல்லாம் வைக்கிறேங்க, ஆனால் அந்த எழுதி வச்சது எங்கே போச்சுன்னு தெரியலிங்க அப்படின்னு சொல்லாதீங்க. அது ஒரு இடமா பார்த்து வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. ராசிக்குள்ளேயே செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட அந்த காயங்கள் இருக்கும் இல்லைங்களா, அதை நினச்சி பெருமூச்சு விடுறதுல எந்த பலனும் கிடையாதுங்க. காலம் கற்றுக் கொடுத்த பாடத்தை கொஞ்சம் நாம் மனசில் வச்சுக்கிட்டு அந்த அனுபவ அறிவை பயன்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிக்கிறது எப்படின்னு யோசிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சுக்கிரன் இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஒரு தெம்பு, ஒரு தைரியம், உங்களுக்குள்ளார ஒரு அழகு, உங்கள் முகத்தில் ஒரு லட்சணம், அதெல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அவர் ராசிக்குள்ளார இருக்கிறதுனால எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதையெல்லாம் ஜெயிச்சு வரக்கூடிய சக்தி உங்களுக்கு அடுத்தடுத்து உண்டு. அப்படி இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் தைரியமாக இருக்கலாங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரனும் ராகுவும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால்
பிள்ளைகளுடைய படிப்பு விஷயம், கல்யாண விஷயம் எதுவாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட உட்கார்ந்து பேசி அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவங்களுடைய விருப்பம் என்ன, அவங்களுடைய ரசனை என்ன, அதெல்லாம் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் வெளிப்படுத்துறது ரொம்ப நல்லது. அதை கொஞ்சம் பார்த்து யோசித்து செய்ய பாருங்கள். வியாபாரத்தில் இன்றைக்கி ஓரளவு லாபம் இருக்குது, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையேன்னு சில நேரங்களில் வருத்தம் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்லைங்க. சின்ன சின்ன விஷயங்களை நீங்களே கற்றுப்பீங்க. ஏன்னா நமக்கு என்ன தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருந்தாலும் சில விஷயங்களில் நாம் நாசுக்காக தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. அந்த வகையில் இன்றைக்கி நல்லது நடக்கும். அதே போல் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரவாயில்லைங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வெற்றி உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைய தினத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரங்களே, தவறுகள் நடப்பது கெட்டவர்களால் இல்லை, தவறுகள் நடந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கும் நல்லவர்களால் தான் தவறுகள் நடக்கிறது. ஆமாங்க, அதனால தாங்க கண்ணு முன்னால் எந்த தப்பு தண்டா நடந்தாலும் அதை அதை தட்டி கேட்கறதுக்கு ஒருபோதும் நீங்கள் தயங்க மாட்டீங்க. எப்பொழுதுமே மனசாட்சிக்கு மதிப்பளித்து வாழக்கூடியவங்க நீங்கள் தாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, வெளியில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, யார் எந்த தப்பு செய்தாலும் அதை மூடி மறைச்சி கொண்டு போகாமல் அவங்கவுங்களுக்கு நல்ல அறிவுரைகள் வழங்கி எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குது. 4ஆம் இடம் சுகஸ்தானம், அதில் சந்திரன் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாம். தாய் வழி உறவினர்களோடு இருந்து வந்த சின்ன சின்ன மோதல் சரியாகும். தாயாருக்கு இருந்து வந்த உடல்நலக் குறைவுகள், மருத்துவ செலவுகள் அதெல்லாம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்றைய தினத்தில் விஐபிகளெல்லாம் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. எல்லாம் சரிதாங்க. ஆனால் இந்த ஜென்ம குரு இருக்கார் பார்த்தீங்களா, நீங்கள் ஏதாவது ஒரு ரூட் எடுத்து உற்சாகமாக இன்றைக்கி இந்த வேலையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்புவீங்க. ஆனால் திடீர்னு ஒரு பிரேக் போடுறவர் தான் இந்த ஜென்மகுரு. அதனால தான் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும், இது முடியலன்னா அடுத்தது என்ன பண்ணலாம், ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் யோசிக்கிறது நல்லது. ஏதாவது ஒன்றையே நம்பிக்கொண்டு இருக்காதீங்க. ஏன்னா ஜென்மகுரு அப்படின்னாலே நாம் எந்த வேலையை தொட்டாலும் அதில் தடங்களை உண்டு பண்ணுறது தான் அவரோட வேலை. அப்போ அவர் என்ன செய்கிறாரு, நம்மளை மாற்றி யோசிக்க சொல்கிறாரு. மாற்று பாதையில் போக முடியுமான்னு பாருங்கள். அந்த பாதை சரியான பாதையாக இருந்தால் அதை தேர்ந்தெடுத்து கொள்வதும் ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் இன்னைக்கு உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானத்தை இன்னைக்கு சந்திரன் வலுவாதாங்க பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலேயும் தலைமைக்கு இன்னைக்கு கொஞ்சம் நெருக்கமாவீங்க. அது மட்டும் இல்லாமல் கூட வேலை பார்க்குறவங்களோட இருந்து வந்த மனஸ்தாபங்கள் அதெல்லாம் கொஞ்சம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு திடீர் பணவரவு, செல்வாக்கு அதிகரிக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரங்களே, அப்பாவியாகவும் இருக்கக்கூடாது, அடப்பாவின்னு சொல்கிற அளவுக்கும் இருக்கக்கூடாது. அப்பாடா அப்படின்னு நிம்மதியாக இருக்கிற வாழ்க்கை தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாகிறது. ஆமாங்க, ஓடி ஓடி உழைச்சாலும் என்ன பண்ணாலும் கடைசியாக மனசுக்கு வேண்டியது என்னங்க, நிம்மதி தாங்க. அந்த நிம்மதியின் மீது அதிகமான நாட்டம் உடையவங்க நீங்கள் தாங்க. எங்கே இருக்குன்னு தேடிட்டு எல்லாமே நமக்குள்ளார இருக்குது அப்படிங்கிற தெளிவுக்கு சொந்தக்காரர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய தினம் தைரிய ஸ்தானத்தில் முக்கியமான கிரகம் 2 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார இருந்து வந்த கவலைகள் விலக ஆரம்பிக்கும். பெரிய குழப்பமான சில விஷயங்களுக்கு கூட தெள்ளத்தெளிவாக இன்றைக்கி சரியான முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க. சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால ஒரு இடத்த கொடுத்துட்டு அல்லது ஒரு வீட்டை கொடுத்துட்டு இன்னொரு வீடு வாங்கிறது, இன்னொரு சொத்து வாங்கிறது
அதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 12ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி கிடைக்குதா? அதனால தான் அந்த புறநகர் பகுதியில் இருக்கிற இடத்த கொடுத்துட்டு பழைய கடனை பைசல் பண்ணிடுவோமே, கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாமே அப்படிங்கிற முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க. இன்னொரு பக்கம் உங்களுக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் லோன் அது இதுன்னு வாங்கி எப்படியாவது ஒரு இடத்த வாங்கிடலாம், இல்லைன்னா வாங்கி போட்டுருக்கிற இடத்த கட்டிடலாம், அந்த மாதிரியும் ஒரு சிலர் யோசித்து கொண்டே இருப்பீங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷம் உண்டுங்க. ராகு உங்களுக்கு வலுவான இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வேற்றுமொழிக்காரங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க மூலமாக கூட சில உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் இயங்கக்கூடிய சில நிறுவனங்கள் அதில் கூட உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மாற்றி யோசிப்பீங்க, உங்களுக்கு லாபமும் நல்லா இருக்குங்க. சின்ன சின்னதாக விளம்பரமும் இன்றைக்கி நீங்கள் செய்வீங்க. உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் இன்றைக்கி சரியாகும். மேலதிகாரி உங்களை நம்புவார். உங்ககிட்ட சில பொறுப்புகளை ஒப்படைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இன்றைக்கி இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள், நன்மைகள் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. இன்றைய தினம் வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால மகான்கள், யோகிகள், தபசிகள், சித்தர்கள், மகரிஷிகள் இவர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு சென்று நாம் வழிபட்டோம்னா நிச்சயமாக வழி வழியாக வரக்கூடிய சாபங்கள் எல்லாமே விலகுங்க. இன்றைக்கி நாம் மிகப்பெரிய ஒரு மகானை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 440 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு மகானுடைய ஜீவசமாதி, அதாவது பிருந்தாவனத்தை தாங்க நாம் பார்க்க போகிறோம். அந்த மகானுடைய பெயர் ஸ்ரீ சத்யநாத சித்தர். மிகப்பெரிய மகான்க. இந்த மகான் மகாராஷ்டிரா மாநிலத்தில் கிருஷ்ணா நதிக்கரையில் மீரஜ் அப்படின்னு ஒரு கிராமத்தில் கிருஷ்ணன், ருக்மணி ஆகியோருக்கு மகனாக பிறந்தாங்க. ரொம்ப வருஷமாக இவங்களுடைய பெற்றோருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இவங்க பெற்றோர் ஸ்ரீ நரசிம்மரை தொடர்ந்து வணங்கியிருக்காங்க. அவங்களுடைய குலதெய்வம் ஸ்ரீ நரசிம்மர். தொடர்ந்து வணங்கின பிறகு இந்த மகான் பிறந்திருக்காங்க. பிறந்தவுடனே ரகுநாதாச்சாரியர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. சின்ன வயசுலேயே எல்லா சாஸ்திரங்களையும் படிச்சிருக்கிறார். குறிப்பாக துவைத வேதம் இருக்கு இல்லைங்களா, அந்த வழியில் வந்த மகான் இந்த மகான். அதனால் அந்த வேதங்கள்லாம் நிறைய படிச்சிருக்கிறார். உபநிடதங்கள் நிறையா படிச்சிருக்கிறார். சின்ன வயசுலேயே அளவுக்கு மீறிய ஒரு ஆற்றல் இருந்தாலும் மனசுக்குள்ளார ஒரு துறவு எண்ணம், அதையும் தாண்டி திருமணம் செய்தாங்க. ஆனால் அவர் மனசு ஒட்டலை. உடனடியாக துறவு பூண்டார். அடுத்து எல்லா வித்தைகளையும் தெரிந்து கொண்ட வித்யாநாதராக அவர் இருந்தாருங்க. அந்த நேரம் பார்த்து அங்கே ஒரு மகான் வரார். அவர் பேர் ஸ்ரீ சத்யநிதி தீர்த்தர். அந்த மகான்கிட்ட இவர் ஓடி போய் காலில் விழுந்து, அடியேனை உங்களுடைய அடிமையாக ஏற்றுக்கொள்ள முடியுமா, சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்குறார். அவர் அப்படியே பார்க்குறார். இவரை பார்த்துட்ட உடனே பரவாயில்ல, ஏதோ ஒரு வித்தை தெரியுது, ஒரு ஆற்றல் தெரியுது, பையன் முகத்தில் ஒளி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு, நீ நேராக சங்கிலி அப்படிங்கிற இடத்துல என்னுடைய குருநாதராக இருக்கக்கூடியவர் ஸ்ரீ சத்யவரத தீர்த்தர், அவருடைய பிருந்தாவனம் அங்கே இருக்குது, அங்கே போய் ஒரு 14 வருஷம் நீ இருந்து அந்த மடத்தையும் அந்த பிருந்தாவனத்தையும் நீ பரிபாலனம் செய்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி இவருக்கு உத்தரவு போடுகிறார். அதே மாதிரி இவர் அங்கே வரார். அதுக்கடுத்தது துவைத வேதம் இதெல்லாம் ரொம்ப இன்னும் அதிகமாக படிக்கிறார். பிரச்சாரம்லாம் எல்லா இடத்துக்கும் போய் செய்கிறாரு. அதுக்கு பிறகு அந்த பிரச்சாரத்தெல்லாம் பார்த்துட்டு ஸ்ரீ ரங்கநாத தீர்த்தர் அப்படின்னு இவருக்கு ஒரு பட்டத்தை நடுவில் கொடுக்குறாங்க. ஸ்ரீ சத்யநிதி தீர்த்தர் ஒரு இடத்துக்கு வரார். அதாவது விழுப்புரத்துக்கு பக்கத்தில் திண்டிவனத்தில் மிகப்பெரிய ஒரு சபை கூடுது. அது அதாவது கற்றவர்கள், வேத வித்வான்கள்லாம் கூடி விவாதம் செய்யக்கூடிய சபை. அந்த சபைக்கு நம்முடைய சுவாமிகளை கூப்பிட்டு அனுப்புகிறார். அங்கே இவருடைய விளக்கங்கள், இவருடைய அந்த வேத விரிவுரைகள், அதுக்கடுத்து பலவிதமான ஞானங்கள், எல்லா துறைகளிலும் இவருக்கு இருக்கக்கூடிய பாண்டித்தியம், இதையெல்லாம் பார்த்துட்டு இந்த விழாவை ஏற்பாடு பண்ண ஸ்ரீ சத்யவரத தீர்த்தர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ஆச்சரியப்பட்டு 1660 வருடத்தில் இன்றிலிருந்து உம்முடைய பெயர்
ஸ்ரீ சத்யநாத தீர்த்தர் அப்படின்னு அன்னையிலேருந்து அந்த பேரில் வழங்கப்பட்டு மடாதிபதியாகவும் ஆக்கிட்டாங்க. அதே நேரத்தில் சத்யநாத தீர்த்தர் அந்த இடத்துல இல்லாமல் பல இடங்களுக்கு சுற்றுப்பிரயாணங்கள் செய்ய ஆரம்பித்தாங்க. வேதங்களை மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு நாள் ஒரு சபையில் ஒருத்தர் அப்படியே திக்கி திணறின்னு இருக்காரு. சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அவருக்கு பேசுகிறதுக்கு வாயே வரல. ஆனால் அவரை எல்லாரும் அவமதிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து சுவாமிகள் அந்த சபைக்குள்ளார நுழைஞ்சு அவர் தலைமையில் ஆசீர்வாதம் பண்ணி அட்சதையை போடுறாரு. அவர் போட்ட உடனே அவருக்கு ஒரு பெரிய ஒரு சக்தி கிடைச்சி அந்த விவாதத்தில் அந்த திணறிக் கொண்டிருந்தவர் வெற்றி பெறுகிறார். அந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே நடந்தது உண்டுங்க. அதே மாதிரி சலாரி சரசிம்மச்சாரியார் அவர் அரவு தீண்டி மாண்டு போகிறார். அவருக்கு ஜபம் செய்து அவரை மறுபடியும் உயிர்ப்பிக்க வைத்திருக்கிறார். இதெல்லாம் வரலாற்று உண்மைகள்ங்க. அப்படியே இந்த மகான் திருவண்ணாமலை நோக்கி அப்படியே வராங்க. அங்கே தென்பெண்ணை ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ரகோத்தமருடைய அந்த மகானுடைய பிருந்தாவனத்தில் உட்கார்றார். அப்படியே நடந்து வரார். வர்ற வழியில் மணம்பூண்டி அப்படிங்கிற ஊர் வருது. அதையும் தாண்டி கிழக்கே வர்றாரு. வந்தவுடனே வீர சோழபுரம் அப்படிங்கிற ஊர் வருது. அங்கேயே அவங்க கடைசி காலத்தில் தபம்லாம் செய்கிறாங்க. 1673ஆம் ஆண்டிலே இந்த மகான் பிருந்தாவனம் ஆகிறார். அதாவது ஏகாதசி திதியிலே பிருந்தாவனர் ஆகிறார். அதனால் இந்த மகானுடைய ஜீவ சமாதிக்கு போய் நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணாலும் மிக பழமையான பிருந்தாவனம். ஏன்னா இவங்க துவைத வேதத்தை பின்பற்றுறதுனால நாம் ஜீவ சமாதின்னு சொல்கிறதுல பிருந்தாவனம் அப்படின்னு சொல்கிறோம். வைணவ அமைப்பில் வந்தவங்க அப்படி இருக்கிறதுனால இந்த மகானுடைய பிருந்தாவனத்திலே சென்று நாம் என்ன கேட்டாலும் நிச்சயமாக கிடைக்குங்க. அதனால் திருக்கோவிலூர், அதை தாண்டி மணம்பூண்டி, அதுக்கடுத்தது வீர சோழபுரத்திலே அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ சத்யநாத தீர்த்தர் சுவாமிகளுடைய பிருந்தாவனம் செல்வோம். வேண்டியதை கேட்போம், வேண்டுமெல்லாம் பெற்று வருவோம். நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் மகான்களின் ஆசீர்வாதத்தால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை 6:45 சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.